இந்த வீடியோவில் நம்ம கியூபர்னெட்டிஸில் இருக்கிற இங்கிரஸை பற்றி பார்க்க போகிறோம். இங்கிரஸ்னால் என்ன, இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்றத வழக்கம் போல் ஒரு சினாரியை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட 3 அப்ளிகேஷன் இருக்குது. இதை நான் பாடாக மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு வைங்க. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பாடு, ஒரு பேக் அண்ட் பாடு, ஒரு டேட்டா பேஸ். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பாடில் இருக்கிற என்னோட அப்ளிகேஷனை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு சர்வீஸ் தேவைப்படும். கரெக்டாக நான் கிளஸ்டருக்கு வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணணும், அதாவது ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு சர்வீஸ் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நோட் போர்ட் சர்வீஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பாடு பேக் அண்ட் பாடை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ பேக் அண்ட் பாடும் கிளஸ்டர் வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த பேக் அண்ட் பாடுக்கும் ஒரு நோட் போர்ட் சர்வீஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க. இப்போதைக்கு 2 நோட் போர்ட் சர்வீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் ரியல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நோட் போர்ட் சர்வீஸ் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக லோட் பேலன்சர்னு ஒரு சர்வீஸ் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் பாடோடைய சர்வீஸை நோட் போர்ட்டில் இருந்து லோட் பேலன்சர் டைப்புக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இந்த லோட் பேலன்சர் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா, சப்போஸ் நான் என்னுடைய கிளஸ்டரை ஏடபிள்யூஎஸில் இருக்கிற EKS சர்வீஸ் மூலமாக நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா கியூபர்னெட்டிஸ் என்ன பண்ணுவான்னா, நான் இந்த லோட் பேலன்சர் சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போது ஏடபிள்யூஎஸ்லேயே உண்மையான ஒரு லோட் பேலன்சரை க்ரியேட் பண்ணுவான். அந்த ஏடபிள்யூஎஸ் க்ரியேட் பண்ண லோட் பேலன்சர் மூலமாக நம்ம கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற பாடை ஆக்சஸ் பண்ணலாம். பட் இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த லோட் பேலன்சர்னு சொல்கிற இந்த சர்வீஸ் ரொம்ப காஸ்ட்லியானது. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு சர்வீஸ் தான் லோட் பேலன்சர் டைப்பில் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்கிட்ட 2 லோட் பேலன்சர் டைப் சர்வீஸ் இருக்குது. ஸோ உண்மையிலாகவே 2 லோட் பேலன்சர் க்ரியேட் ஆகும் ஏடபிள்யூஎஸில். அண்ட் என்கிட்ட 10 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னு வைங்க, நான் 10 லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ உள்ள அப்ளிகேஷன்லாம் மைக்ரோ சர்வீஸாக குட்டியாக க்ரியேட் பண்ணுறாங்க. நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நான் லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணால் என்னோடய கம்பெனி அவ்வளோதான், சீக்கிரம் தலையில் துண்டை போட்டு கிளம்பிட வேண்டியதான். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோட் பேலன்சர் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் சர்வீஸ். ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண வந்தவன் தான் இங்கிரஸ். நம்ம வழக்கமாக வெளி உலகத்திலிருந்து கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய பாடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லோட் பேலன்சர் சர்வீஸ் க்ரியேட் பண்ணுவோம். பட் இங்கிரஸ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக லோட் பேலன்சர் போட்டுலாம் உள்ளே வர வேண்டாம், அந்த ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன், ஏன் மூலமாக வெளி உலகத்திலிருந்து உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணணும்னா இவன் மூலமாக நம்மளோட அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, முதல்ல இந்த இங்கிரஸுக்கு வெளி உலகத்திலேருந்து உள்ள ரெக்வஸ்ட் வரதுக்கு ஒரு வழி வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இங்கிரஸுக்கு மட்டும் ஒரு லோட் பேலன்சரை க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு சர்வீஸுக்கு ஒவ்வொரு லோட் பேலன்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இவன் ஒருத்தனுக்கு மட்டும் க்ரியேட் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டை கிளஸ்டருக்குள்ளே அனுப்பிடுவாங்க. அந்த ரெக்வஸ்ட் உள்ளே போனதும் இங்கிரஸ் என்ன பண்ணுவான்னா, அந்தந்த அப்ளிகேஷனுடைய சர்வீஸுக்கு ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவான். ஸோ என்னோடய ஃப்ரண்ட் அண்ட் பாடை நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த இங்கிரஸுக்கு ஃபஸ்ட் நான் அனுப்பணும். அதுக்கு லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லோட் பேலன்சர் மூலமாக நம்ம இங்கிரஸுக்கு அனுப்புவோம். அங்கேருந்து இங்கிரஸ் ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்புவான். ஓகே, இப்போ ஒரு டவுட்டு, நான் அனுப்புகிற ரெக்வஸ்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு போகணுமா இல்லை பேக் எண்டுக்கு போகணுமான்னு இந்த இங்கிரஸுக்கு எப்படி தெரியும்? அண்ட் இதை நம்ம தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு வர்ற ரெக்வஸ்ட்டோட URL /backend அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா பேக் எண்டுக்கு போ, /front end வந்துச்சுன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு போ அப்படின்னு நம்ம தான் ரூல்ஸ் எழுதணும். இதை தான் இங்கிரஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸை நம்ம பல விதமாக டிஃபைன் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத் பேஸ்டு ரவுட்டிங். இதுதான் நான் இப்போ சொல்லியிருந்தேன். /front end அப்படின்னு வந்துச்சுன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு போ. இந்த மாதிரி பாத் பேஸ்டு ரவுட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ரூல்ஸை வழக்கம் போல் நம்ம YML ஃபைலில் இங்கிரஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த ரூல்ஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் இங்கிரஸ் க்ரியேட் பண்ணுற ஃபைலு. இதில் வழக்கம் போல் இங்கிரஸுக்கு கைண்ட் இங்கிரஸ்ன்னு கொடுத்துக்கணும். மெட்டா டேட்டாவில் வழக்கம் போல் நேம் கொடுத்துக்கணும். இந்த ஸ்பெக்கு தான் முக்கியம். இந்த ஸ்பெக்குள்ளே தான் நம்ம ரூல்ஸ்லாம் டிஃபைன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்ன்னு போட்டு HTTP அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் பாத்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பிகாஸ் நம்ம பாத் பேஸ்ட் நீ ரவுட் பண்ணு அப்படின்றத ரூல்ஸ் எழுத போகிறோம். இதை தான் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது /backend அப்படின்னு அந்த URL ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரெக்வஸ்ட் சிம்பிளிஃபைட் பேக்கெண்ட் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கும். அந்த சர்வீஸ்க்கு நீ ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாத் டைப் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதில் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, என்னோடய ரெக்வஸ்ட் simplify.com/backendன்னு வந்திருக்கு. ஆனால் அது போக /API/users அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி இருந்தாலும் நீ பேக்கெண்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரிஃபிக்ஸ்ன்னு போட்டால் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த URLோடைய பாத்தோடைய ஸ்டார்டிங்கில் /backend இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பான். அது இருந்தாலே அவன் ஃபார்வர்ட் பண்ணிடுவான். இதை தான் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் சப்போஸ் உங்களோட ரெக்குயர்மெண்ட் /backendன்னு எக்ஸாக்டாக வந்தால் மட்டும்தான் நான் ஃபார்வர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் /API அந்த மாதிரி எதுவும் வந்தால் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக எக்ஸாக்ட் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இந்த மாதிரி எக்ஸாக்ட் இருந்துச்சுன்னா அவன் எக்ஸாக்டாக அந்த பாத் இருந்தால் மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ணுவான்.
ஓகே, இப்போ நான் அதே மாதிரி /frontend அப்படின்னு யூஆர்எல்ல ரெக்வெஸ்ட் வந்தால் ஃப்ரண்டெண்டோடைய சர்வீஸ்க்கு வந்து ரெக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்படி தான் பாத் பேஸ்டாக நம்ம வந்து சொல்லலாம். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பேஸ்டாக நம்ம சொல்லலாம். ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங்னா simplify.com அப்படின்னு வந்தால் இந்த சர்வீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணு, facebook.comனு வந்தால் இந்த சர்வீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு ஒரு டொமைன் நேம் வச்சு ரவுட் பண்ணலாம். இதை தான் ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம சப்டொமைன் கூட ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு api.simplify.com இந்த மாதிரி ஒரு டொமைனுடைய சப்டொமைன் கொடுத்து கூட நம்ம ரவுட் பண்ணலாம். ஆனால் உண்மையான அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த பாத் டைப்பையும் இந்த ஹோஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா simplify.com அப்படின்னு வந்து /frontend வந்துச்சுன்னா இந்த பாடுக்கு போ அப்படின்னு ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங்கையும் பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கையும் கம்பைன் பண்ணி தான் ரூல்ஸ் எழுதுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பேக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நம்ம கொடுத்த எந்த ரூல்ஸ்லேயுமே மேட்ச் ஆகலைன்னா இந்த சர்வீஸை கால் பண்ணு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 404 நாட் ஃபவுண்டு அந்த மாதிரி ஒரு சின்ன HTML பேஜ் மட்டும் வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த இன்க்ரெஸ் மூலமாக எப்படி நம்ம லோட் பேலன்ஸரை கம்மி பண்ணோம் அண்ட் இன்க்ரெஸ் எப்படி கரெக்டாக அந்த சர்வீஸுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இந்த இன்க்ரெஸில் இது போக இன்னும் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக SSL டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேண்டட்ரியாக இருக்கும். அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா HTTPS அப்படின்னு போட்டிருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா செக்யூர் கனெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர். இது வந்து ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக மேண்டட்ரி. இதை தான் SSL டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம வந்து என்ஜினிக்ஸில் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா TLS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் SSL டெர்மினேஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஹோஸ்ட் நேமையும் கொடுக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு கீ தேவைப்படும். அந்த கீயை வந்து சீக்ரெட்டாக மாற்றி அந்த சீக்ரெட்டையும் நம்ம இங்கே கொடுக்கணும். ஜஸ்ட் இப்போதைக்கு இன்க்ரெஸ் மூலமாக SSL டெர்மினேஷன் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கு, டொமைன் பேஸ்ட் ரவுட்டிங்கு, SSL டெர்மினேஷன் இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? என்ஜினிக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்ஜினிக்ஸ் பண்ணுற ஒர்க் எல்லாமே இது பண்ணுற மாதிரியே தோணும். இந்த என்ஜினிக்ஸ் பற்றி தெரிலன்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சின்ன வீடியோ. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது செம கிளியராக புரியும். லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃப்ரீயானதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் இந்த என்ஜினிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த இன்க்ரெஸ் பண்ணுறது பார்த்தா என்ஜினிக்ஸ் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகும். பட் உண்மை என்னென்னா இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுறது வந்து என்ஜினிக்ஸ் தான். நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன இந்த பாத் பேஸ் ரவுட்டிங்கு, SSL டெர்மினேஷன் இது எல்லாமே பண்ணுறது என்ஜினிக்ஸ் தான். குபர்னெட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த என்ஜினிக்ஸ் அப்படிங்கிற டூல் வந்து இந்த ரவுட்டிங்கு, இந்த SSL டெர்மினேஷன் இதெல்லாம் பண்ணுதில்ல. ஸோ இந்த டூலை எடுத்து குபர்னெட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ தட் இதே ஃபீச்சரை நம்ம குபர்னெட்டிஸில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அண்ட் இந்த டூலை தான் குபர்னெட்டிஸில் இன்க்ரெஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இன்க்ரெஸுங்கிறது நம்ம ரூல்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தோம்ல, இந்த ரூல்ஸை தான் இன்க்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ஜினிக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த டூல் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். அண்ட் இந்த என்ஜினிக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த டூலை வந்து இன்க்ரெஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். இன்க்ரெஸுக்கும் இன்க்ரெஸ் கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நான் அகெயின் சொல்கிறேன், இன்க்ரெஸுங்கிறது ஜஸ்ட் நம்ம கொடுத்த ரூல்ஸ். /frontend வந்தால் ஃப்ரண்ட் பாடுக்கு போ, /backend வந்தால் பேக்கெண்ட் பாடுக்கு போன்னு ஜஸ்ட் நம்ம ரூல்ஸை எழுதி வச்சுருக்கோம். இதை தான் இன்க்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்க்ரெஸ் கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா, அதாவது என்ஜினிக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த டூல் தான் இன்க்ரெஸ் கண்ட்ரோலர். இந்த ரூல்ஸ் படி இந்த வேலையெல்லாம் பண்ணும். இதுதான் இன்க்ரெஸுக்கும் இன்க்ரெஸ் கண்ட்ரோலருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகே, என்ஜினிக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த டூல் மட்டும் தான் இன்க்ரெஸ் கண்ட்ரோலராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த என்ஜினிக்ஸ் பண்ணுற சேம் ஒர்க்கை வந்து நிறைய டூல்ஸ் பண்ணும். ஸோ நம்ம அந்த டூல்ஸையும் இன்க்ரெஸ் கண்ட்ரோலராக யூஸ் பண்ணிக்கலாம். என்ஜினிக்ஸ் அப்படிங்கிற டூல் வந்து ஒன் ஆஃப் த இன்க்ரெஸ் கண்ட்ரோலர். நீங்கள் எனக்கு வேறு கண்ட்ரோலர் வேணும்னா நீங்கள் வேறு கண்ட்ரோலரை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கண்ட்ரோலர் வேண்டாம், என்ஜினிக்ஸ் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது? நம்ம இன்க்ரெஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம்ல, அதுலேயே இன்க்ரெஸ் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். அங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும், எனக்கு வந்து இன்க்ரெஸ் அப்படிங்கிற கண்ட்ரோலரை யூஸ் பண்ணு, இல்லாட்டி டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்குது அதை யூஸ் பண்ணு. உங்களுக்கு எது வேணுமோ அந்த கிளாஸ் நேமை இதில் கொடுக்கணும். நான் இப்போதைக்கு என்ஜினிக்ஸ்னே கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ என்ஜினிக்ஸ்ன்னு போட்டு இன்க்ரெஸ் கிரியேட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்ஜினிக்ஸ்ன்ற கண்ட்ரோலர் நம்மளுடைய கிளஸ்டரில் இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இன்க்ரெஸை கிரியேட் பண்ண முன்னாடி என்ஜினிக்ஸ் கண்ட்ரோலரை வந்து நம்மளோட கிளஸ்டரில் முதல்ல ரன் பண்ணணும். அது ரன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா என்ஜினிக்ஸ் கண்ட்ரோலருடைய பாடு வந்து உங்களுடைய கிளஸ்டரில் கிரியேட் ஆகும். அண்ட் அது கூட
இந்த இன்கிரஸ் கண்ட்ரோலர் பாடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லோட் பேலன்சர் டைப்பில் ஒரு சர்வீஸும் க்ரியேட் ஆகும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல இன்கிரஸ்க்காக ஒரு லோட் பேலன்சர் க்ரியேட் ஆகும்னு. அதை க்ரியேட் பண்ணுறது இந்த லோட் பேலன்சர் சர்வீஸ் தான். இந்த லோட் பேலன்சர் மூலமாக தான் கிளஸ்டருக்கு வெளியில் இருந்து ரெக்வஸ்ட் வந்து இன்கிரஸ் கண்ட்ரோலருக்கு உள்ளே வரும். அண்ட் இந்த இன்கிரஸ் கண்ட்ரோலர் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி ரவுட்டிங் பண்ணுவான். ஓகே, இப்போ என்னோடய குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் வந்து இன்கிரஸ் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இன்கிரஸ் கண்ட்ரோலர் எதுவுமே இல்லை. அது இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா kubectl get pod அப்படின்னு போட்டு -a அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் கிளஸ்டரில் இருக்கிற எல்லா பாடுமே லிஸ்ட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மலான பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் சிம்பிளிஃபைடோடைய இது ரன் ஆகுது. அது போக கியூப் சிஸ்டம், அதாவது இந்த குபர்னெட்டிஸ்க்கு தேவைப்படுற சில பார்ட்ஸும் ரன் ஆகுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாடுமே இல்லை. அப்படின்னா உங்கள் கிளஸ்டரில் வந்து இன்கிரஸ் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னோடய கிளஸ்டரில் வந்து நான் Nginx அப்படின்னு சொல்கிற இன்கிரஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த கமாண்ட் ரன் பண்ணால் போதும். ஆக்சுவலி இந்த கமாண்ட் என்னென்னா, இதில் லிங்க் இருக்குதா, இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு YAML ஃபைல் தான். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். இன்கிரஸ் Nginx அப்படின்னு ஒரு நேம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணு, சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணு, ரோலு, இந்த மாதிரி நம்மளுடைய இன்கிரஸ் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபைலும் தான் இதில் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து அப்ளை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. kubectl அப்ளை கொடுத்து இந்த லிங்க்கை கொடுத்தோன்னா இதில் மென்ஷனாக இருக்கிற எல்லாமே நம்மளுடைய கிளஸ்டரில் க்ரியேட் ஆகும். நான் வந்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் க்ரியேட் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேம் ஸ்பேஸு, சர்வீஸ் அக்கௌண்ட்டு, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அது எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாட் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா இன்கிரஸ் Nginx கண்ட்ரோலர் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் நான் சொன்ன மெயினான பாடு. இவன் தான் எல்லா வேலையும் பார்ப்பான். பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கு, SSL டெர்மினேஷன், நான் சொன்னேன்ல இது எல்லாத்தையும் பண்ணுறது இவன் தான். அண்ட் இது கூட வந்து லோட் பேலன்சர் சர்வீஸும் க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தான்ல, அதுவும் பார்த்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்கிரஸ் கண்ட்ரோலருக்கு லோட் பேலன்சரில் ஒரு சர்வீஸ் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த லோட் பேலன்சர் வழியாக தான் இன்கிரஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிற பாடுக்கு வருவான். இந்த பாடு தான் இன்கிரஸில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ, அதாவது இன்கிரஸ் ரூல்ஸில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரவுட்டிங் எல்லாமே பண்ணுவான். ஸோ இப்போ நீங்கள் இன்கிரஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ரூல்ஸை வச்சு இந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி எல்லா வேலையுமே நடக்கும். இப்போ இன்கிரஸை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்கிரஸ் யூஸ் பண்ணி நம்ம ரவுட்டிங் பண்ணலாம், SSL டெர்மினேஷன் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். பட் இது மட்டும் பண்ணால் நமக்கு பத்தாது. பிகாஸ் நம்ம அப்ளிகேஷனுடைய என்ட்ரி பாயிண்ட்டே இந்த இன்கிரஸ் தான், கரெக்டாக? ஸோ என்ட்ரி பாயிண்டில் வந்து நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வேணும். எக்ஸாம்பிளுக்கு WAF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வெப் ஆக்சஸ் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த WAF வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய இன்கிரஸில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அண்ட் இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா SSL ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது HTTP அப்படின்னு போட்டாங்கன்னா HTTPSக்கு ஆட்டோமேட்டிக்காக ரவுட் பண்ணணும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த பேசிக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் கம்பல்சரியாக ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால் இன்கிரஸில் டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ குபர்னெட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாங்க. இந்த அனோட்டேஷன் மூலமாக இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல SSL ரீடைரக்ட், அதாவது HTTP அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணால் HTTPSக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது ரவுட் ஆகும். இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அனோட்டேஷனில் இந்த விஷயத்தை கொடுத்தா போதும். இதில் நீங்கள் நோட் பண்ணிங்க தெரியும், Nginx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது நீங்கள் Nginx டூலை வந்து கண்ட்ரோலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வேறு கண்ட்ரோலர், எக்ஸாம்பிளுக்கு டிராஃபிக் கண்ட்ரோலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அனோட்டேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அனோட்டேஷன் வந்து ஒவ்வொரு டூலை பொறுத்து தான் இருக்கும். அண்ட் இந்த அனோட்டேஷன் மூலமாக நம்ம எக்ஸ்ட்ரா நான் ஆல்ரெடி சொன்ன WAF கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்கிரஸை பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்கிரஸை பற்றி நல்லா புரிஞ்சிட்டா, அண்ட் Nginxஐ பற்றியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்டா, பெரிய பெரிய கம்பெனிஸில் இனிமேல் இன்கிரஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்ம இவ்வளோ நேரம் மாங்குன்னு புரிஞ்சுக்கிட்ட Nginx இன்கிரஸ் கண்ட்ரோலர் வந்து டிப்ரிகேட் ஆயிருச்சு. அதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டூலில் வந்து சில பக்லாம் இருக்கும், சில செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு வெர்ஷன்லேயுமே அதை சரி பண்ணிட்டே வருவாங்க. ஆனால் Nginx கண்ட்ரோலர்னு சொல்கிற இந்த டூல் வந்து ஒரு ஃப்ரீ டூல். ஸோ இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படின்றதுனால இதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தான் டிப்ரிகேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிற செக்யூரிட்டி பக்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து செக்யூரிட்டி தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு அல்டர்னேட்டிவாக கேட்வே API அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது குபர்னெட்டிஸில். அதுக்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் ப்ரோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ போட்டு நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லா கம்பெனிஸும் மைக்ரேட் ஆவாங்களான்றது டவுட்டு தான்.
சில கம்பெனிஸ் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வேணால் மைக்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா என்ஜினிக்ஸ் இன்க்ரெஸ் கண்ட்ரோலர் மட்டும்தான் டிப்ரிகேட் ஆகிருக்கு. வேறு கண்ட்ரோலர்ஸ் கூட இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிராஃபிக்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த கண்ட்ரோலர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இங்கிரஸை பற்றி கேள்வி கேட்காம கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கிரஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் வந்து இங்கிலீஷ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிரஸுக்கும் இங்கிரஸ் கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.